சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான ஜூன் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான வக்ர சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 8வது ராசியா இருக்கக்கூடிய எதிரிக்கும் இறக்கம் காட்டக்கூடிய நீர் ராசியான விருச்சிக ராசிக்கு சனி பகவானோட இந்த வக்ர பயிற்சி என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும், ஏதாவது ஆபத்துக்களை ஏற்படுத்துமா, ஏதாவது யோகங்களை கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி எல்லாம் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால விருச்சிகராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு ஜோசியக்காரன் சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எத்தனை கிரகம் பயிற்சி ஆனாலும் நம்ம வாழ்க்கையெல்லாம் ஒரு நாளும் விடிவு காலமே வராது அப்படின்னு சொல்லி தனியா உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி, குரு பயிற்சி, சுக்கிர பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, இந்த பயிற்சிக்கெல்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதோ அதே அளவுக்கான முக்கியத்துவம் சனி பகவானோட இந்த வக்ர பயிற்சிக்கும் கொடுக்கப்படுது. அதாவது இந்த வக்ர சனி ஒரே நாள்ல குப்பையில இருக்கிறவனையும் கோடீஸ்வரனா மாத்தி விட்டுரும், கோடீஸ்வரனா இருக்கிறவனையும் குப்பையில தள்ளி விட்டுரும். அதனாலதான் பெரும்பாலான ஜோதிடர்கள் இருக்கிற வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு இந்த வக்ர சனியை பத்தி உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு நிறைய எச்சரிக்கைகளையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால விருச்சிகராசி அன்பர்கள் இது சாதாரண வக்ர பயிற்சி தானே அப்படின்னு நினைச்சு அசால்ட்டா கடந்து போகாம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில மாற்றங்களை செஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயே அல்லது சொந்த பந்தத்திலேயே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் சனி பகவான் உங்க ராசிக்கு 4வது வீடான கும்ப ராசியில அமர்ந்திருக்கார். 4ல சனி பகவான் இருக்காரு அப்படின்னாலே உங்களுக்கு நோய் நொடிகளை ஏற்படுத்த போறார் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா கண்டிப்பா விருச்சிக ராசிக்காரங்க பெரிய அளவிலான உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கறத சந்திச்சிருப்பீங்க. உங்களோட உடல் ஆரோக்கியத்துல மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் 4வது வீட்டுல இருக்கிற சனி பகவான் கண்டிப்பா பெரிய அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தி விட்டிருப்பார். 4வது வீட்டுல இருக்கிற சனியை அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அர்த்தாஷ்டம சனி முதல்ல உடல் ஆரோக்கியத்துலதான் பெரிய அளவுல பாதிப்புகள் அப்படிங்கறத ஏற்படுத்தும். அதுக்கப்புறமா நிறைய பண இழப்புகள் அப்படிங்கறத ஏற்படுத்தும். உங்களை கடன்காரனா மாத்தக்கூடிய வேலைகளை செய்யும். ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்க மரணத்தை தொட்டுட்டு அதுக்கப்புறமா அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய அளவுக்கு பெரிய அளவிலான உடல் ஆரோக்கிய பாதிப்புகளையும் இந்த அர்த்தாஷ்டம சனி கண்டிப்பா கொடுத்திருக்கும். அதே போல உத்தியோகத்துல இருக்கிற விருச்சிக ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடந்த 2-3 வருஷத்துல கண்டிப்பா வேலை இழப்புகள் அப்படிங்கறத சந்திச்சிருப்பாங்க. 10 வருஷம் 15 வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இடத்துல இருந்து அவமானப்பட்டு வெளியே வந்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னா மனசு வெறுத்து வெளியே வந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு வேலை செய்யற இடங்கள்ல இவங்களுக்கு நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். இவங்களை திட்டம் போட்டு வெளியேற்றிருப்பாங்க. அதே நேரம் விருச்சிக ராசிக்காரங்க சோம்பேறித்தனம் இல்லாதவங்க, ரொம்பவே கடினமான உழைப்பாளிகள் அப்படிங்கறதால வேலை பறிப்போன உடனேயே வேற வேலைகளை இவங்க தேடி இருப்பாங்க. ஆனா கிடைச்ச அந்த புதிய வேலையிலையும் இவங்களால கம்ஃபர்டபுளா ஒர்க் பண்ண முடியாது. அங்கேயும் நிறைய நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். மனசுக்கு திருப்தி இல்லாம தான் இவங்க வேலைகளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா குடும்ப தேவைகளை சமாளிக்கணும், கடன் நெருக்கடிகளை சமாளிக்கணும், குழந்தைகளோட வாழ்க்கைக்கு தேவையான உதவிகளை செய்யணும். இந்த மாதிரியான நெருக்கடிகள் இருக்கிறதாலதான் கிடைச்ச வேலையை விருச்சிக ராசிக்காரங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வேலை வாய்ப்போ, மனசுக்கு பிடிச்ச மாதிரி நிம்மதியான ஒரு வாழ்க்கையோ இப்ப வரைக்கும் அமையல அப்படின்னு சொல்லலாம். ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா இவங்க என்னதான் மாடா கஷ்டப்பட்டு உழைச்சிருந்தாலும் சமீப காலத்துல கண்டிப்பா கடன் சம்பந்தமான நெருக்கடிகள் அப்படிங்கறத சந்திச்சிருப்பாங்க. ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்க இருக்கிற சொத்து பத்துக்களை வித்து மருத்துவ சிகிச்சைகள் செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்பவே நெருக்கடியான ஒரு சூழலையும் கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த ஜூன் 29ஆம் தேதி தன்னோட வக்ர நிலையை அடைகிறார். அன்னையில இருந்து கிட்டத்தட்ட 4.5 மாதங்களுக்கு, அதாவது நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் அவர் வக்ர கதியிலேயே சஞ்சாரம் பண்ணுவார். சனி பகவானோட இந்த வக்ர பயிற்சி ஒரு சில ராசிக்காரங்களுக்கு பெரிய அளவிலான ஆபத்துக்கள், பெரிய அளவிலான இடைஞ்சல்கள் அப்படிங்கறத ஏற்படுத்தும். ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே அசைக்க முடியாத ஒரு சில ராஜ யோகங்களை ஏற்படுத்தும். அப்படி பார்க்கும்போது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்கிற சனி பகவான் தன்னோட வக்ர நிலையை அடைகிறார் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு யோகங்கள் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். குறிப்பா கடன் சம்பந்தமான நெருக்கடிகள்ல சிக்கி தவிச்சிட்டு வரக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க இந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதிக்கு அப்புறம் கடன் நெருக்கடிகள்ல இருந்து படிப்படியா மீண்டு வெளியே வர போறீங்க. கடந்த 3-4 வருஷமா நீங்களே எதிர்பார்க்காத தேவையில்லாத விரை செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனா இந்த ஜூன் 29ஆம் தேதிக்கு அப்புறமா அந்த மாதிரியான விரை செலவுகள் எல்லாம் முழுமையா கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். உங்க கைகள்ல பணப்புழக்கம் சிறப்பான வகையில அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் சனி பகவானோட இந்த வக்ர பயிற்சி காலகட்டம் இருக்கும். இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது சனி பகவான் வக்ர சனியா 4வது வீட்டுல இருக்கிற காரணத்தால உங்களோட உடல் ஆரோக்கியத்துல எதிர்பாராத திடீர் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். உங்களோட மருத்துவ செலவுகள் பாதியா குறையும். உடல் ஆரோக்கியத்தை நினைச்சே நீங்க மனசுக்குள்ள கவலைப்பட்டு வருத்தப்பட்டு இருந்த நாட்கள் எல்லாமே ஒழிய போகுது. இனிமே உங்க உடல் ஆரோக்கியத்துல நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு திடீர் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட போகுது. இதனால விருச்சிக ராசிக்காரங்க பழைய மாதிரி 100% ஆக்டிவா சுறுசுறுப்பா உங்களோட வேலைகளை செய்ய போறீங்க.
நீங்க செய்யற வேலைகளுக்கு தகுந்த அங்கீகாரமும் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு சிறப்பாவே கிடைக்க போகுது. இன்னும் சொல்ல போனா உங்க மேல தேவையில்லாத பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி உங்களை தூக்கி எரிஞ்சவங்க எல்லாருமே இனி உங்களை அண்ணாந்து பார்க்கக்கூடிய காலகட்டமா சனி பகவானோட இந்த வக்ர பேச்சு காலகட்டம் கண்டிப்பா இருக்கும். அதனால விருச்சிக ராசிக்காரங்க எந்த ஒரு சூழல்லையும் உங்களோட தன்னம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாதீங்க. உங்களோட தன்னம்பிக்கை தான் உங்களோட முழு பலம் அப்படிங்கறத எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க. அதே நேரம் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிற வேலை உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு திருப்தியா இல்ல அப்படின்னாலும் உடனடியா புதிய வேலைகளுக்கு நீங்க முயற்சிகள் எதையும் செய்யாதீங்க. இப்ப இருக்கிற வேலைகள்லயே உங்களுக்கு சரியான அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களோட மேலதிகாரி படிப்படியா உங்களை பத்தி புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. உங்க திறமைக்கும் தகுதிக்கும் சரியான ஊதியம் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்க ஆரம்பிக்கும். இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு பிடிக்காத இந்த வேலை கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வேலையா கண்டிப்பா மாறிடும். அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்க பெரும்பாலும் குழந்தைகளோட வாழ்க்கையை நினைச்சுதான் நிறைய வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க, நிறைய யோசனைகளை வச்சிருப்பீங்க. நம்மள மாதிரியே நம்மளோட குழந்தைகளும் கஷ்டப்பட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயமும் உங்க மனசுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா இந்த வக்ர சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல விதமான வழிகளை காட்டுற மாதிரியே உங்க குழந்தைகளுக்கும் நல்ல விதமான வழிகளை காட்ட போகுது. அதாவது உங்க குழந்தைகள் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு வேலை வாய்ப்பு இந்த வக்ர சனி காலத்துல உடனடியா அமையும். உங்க குழந்தைகளோட திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த வக்ர சனி நீங்களே எதிர்பார்க்காத திடீர் முன்னேற்றத்தை அந்த பேச்சுவார்த்தைகள்ல ஏற்படுத்தி கொடுக்கும். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா உங்க குழந்தைகளோட நல்ல வாழ்க்கைக்கு நீங்க அடித்தளம் அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த வக்ர சனி பயிற்சி காலகட்டம் கண்டிப்பா இருக்கும். அதனால விருச்சிக ராசிக்காரங்க உங்க குழந்தைகளை பற்றிய கவலைகளை ஒரு ஓரமா வச்சுட்டு அவங்க வாழ்க்கையை செட்டில் பண்ணக்கூடிய முயற்சிகளை தாராளமா எடுக்கலாம். நீங்க முயற்சிகளை மட்டும் எடுத்தீங்க அப்படின்னாலே இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு தேவையான வெற்றிகளை கண்டிப்பா கொண்டு வந்து சேர்த்துரும். அடுத்ததா சொந்த தொழில் செஞ்சுட்டு வரக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய 4.5 மாதங்களும் உங்களுக்கு பெரிய அளவுல பண நெருக்கடி அப்படிங்கிறது இருக்காது. வியாபாரம் ரொம்பவே சிறப்பான முறையில நடக்கும். உங்க கையை விட்டு போன வாடிக்கையாளர்கள் எல்லாருமே திரும்பவும் உங்களை தேடி வருவாங்க. உங்களோட தொழில சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்க போகுது. சின்ன சின்ன முன்னேற்றங்கள் அப்படிங்கறதும் இனி வரக்கூடிய காலங்கள்ல கண்டிப்பா கிடைக்க போகுது. அதே நேரம் இந்த வக்ர சனி சொந்த பந்தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரிவுகளை மேலும் அதிகப்படுத்தும் அப்படிங்கறதால நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் சொந்த பந்தங்களை ஒன்னா சேர்க்கவே முடியாது. சொந்த பந்தங்கள் எல்லாருமே நமக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் நீங்க அவங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தான் அவங்க எல்லாருமே நினைப்பாங்க. இதனால சொந்த பந்தங்களை ஒன்னா சேர்த்தரணும், சொந்த பந்தங்கள் கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற நினைப்பை முடிஞ்ச வரைக்கும் ஒத்தி வச்சிருங்க. இன்னும் சொல்ல போனா இனி வரக்கூடிய 4.5 மாதங்களும் முழுக்க முழுக்க உங்க குடும்பத்து மேலையும் குழந்தைகள் மேலையும் கவனத்தை செலுத்திட்டு வாங்க. அவங்களோட வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது சம்பந்தமான முயற்சிகளை நீங்க ரொம்பவே தைரியமா துணிச்சலா எடுக்கலாம். கண்டிப்பா வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா படிக்கிற மாணவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வக்ர சனி காலம் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் அப்படிங்கறத கொடுக்கும், சின்ன சின்ன குழப்பங்கள் அப்படிங்கறத கொடுக்கும். என்ன படிக்கலாம், எந்த படிப்பை தேர்ந்தெடுக்கலாம், எந்த காலேஜ் அல்லது எந்த யூனிவர்சிட்டியில சேரலாம் அப்படிங்கறதுல கூட உங்களுக்கு நிறைய குழப்பங்களை இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க கண்டிப்பா சந்திப்பீங்க. அதனால விருச்சிக ராசியில பிறந்த மாணவர்கள் படிப்பு சம்பந்தமா ஏதாவது முக்கியமான முடிவுகளை எடுக்கிறீங்க அப்படின்னா உங்க பெத்தவங்களை கலந்து ஆலோசிச்சு அதுக்கப்புறமா முடிவுகளை எடுங்க. அவங்க சொல்ற ஆலோசனைகளை கேட்டு அதுக்கப்புறமா நீங்க முடிவுகளை எடுக்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் முழுமையா விலகிடும். அடுத்ததா விருச்சிக ராசியில பிறந்த பெண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்களும் உங்களுக்கு யோகமான காலகட்டமா இருக்க போகுது. உங்க கணவர்கிட்ட இருந்து உங்களுக்கு சிறப்பான அன்பும் ஆதரவும் கிடைக்க போகுது. கணவரோட சொந்த பந்தங்கள் உங்களை படிப்படியா புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு கணவனும் மனைவியும் தற்காலிகமா பிரிஞ்சு இருக்கீங்க அப்படின்னாலும் மறுபடியும் நீங்க சேர்ந்து வாழக்கூடிய யோகத்தையும் இந்த வக்ர சனி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா வாழ்க்கையில தொடர்ந்து அடி மேல அடி வாங்கிட்டு வந்த விருச்சிக ராசிக்காரங்க இந்த வக்ர சனி காலத்துல சந்தோஷம், மன நிம்மதி அப்படிங்கறத கண்ணால பார்க்க போறீங்க. நன்றி, வணக்கம்.